Hello friends, welcome to Najil Foods TN74. இன்னைக்கு நம்ம கீ ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ சூடாகட்டும். கீ சூடான அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 10 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதனால் 1க்கு 1.5 ரேஷியோ வச்சு நான் 15 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 15 கப்பு தண்ணியில் 14 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்ல ஒரு கிளறிக்கலாம். இதை நம்ம கிளறிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இனி நம்ம காரத்துக்கு ஒரு 7-8 பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். நான் காரம் இல்லாத பச்சை மிளகா எடுத்து அதை பாதியாக கீறி நான் அதில் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாகிடுச்சு, தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம ரைஸை போட்டுடலாம். ரைஸ் ஆல்ரெடி நான் 30 மினிட்ஸ் நான் ஊற வச்ச ரைஸ் தான் அது. ஸோ நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா XXL பாஸ்மதி ரைஸ். ஸோ அதனால் 30 மினிட்ஸ் ஊற வச்சு 1க்கு 1.5 ரேஷியோவில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நமக்கு ஒரு 60% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் ஒரு ரைஸ் உடையாத மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான பைனாப்பிள் எசன்ஸ் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் போட்டிங்கன்னா கீ ரைஸ் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போது நம்ம அந்த கீ ரைஸ்க்கு தேவையான ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் மேக்னேஷனுக்காண்டி தான். ஸோ அதனால் நம்ம நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்லேயே நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணின பிளேட்லேயே அதிலே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், ட்ரை கிரேப்ஸு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்லேயே சேர்த்து 3 நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா ஆனியன் கொஞ்சம் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த 3யுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மேலே கொஞ்சம் கொரியாண்டரும் மின்ட் லீவ்ஸும் போட்டு இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸு, கேஷ்யூ நட்டு அண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரைஸ் நல்லா உதிரியாக ஒத்தியாக வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் நம்ம எப்படி கீ ரைஸ் செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த வீடியோவை நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.